ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேம் விளாட போகிறது தான் ஐஸ் கேம் ஹார்ட் மோடில் சாப்டர் ஒன்று ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுவும் ஹார்ட் மோடில் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி இருக்குமோ தெரில. ஒர்க்குன்னே நம்மளோட கராசு வந்து ரொம்பவே கொஞ்சம் கோளாறான ஆள். பார்த்துக்கலாம், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டானுங்க. விளாண்டு நீ எங்கெங்கே போயிருக்கணும் ஒரு பழக்கமாகிடுச்சு. என்னடா போகிற போக்க பார்த்தா ஒரு ரூமுக்கு ஒன்றுனா வேலைக்கே ஆகாது போல் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக எங்கேயாவது கூட்டுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹார்ட் மோடில் நானா நீயான்னு பார்த்துக்கலாம். யார் நான் அக்னோய்டி. இல்லை நானே ஃபஸ்ட்டு இந்த ரூம் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். எங்கேயாவது பை இருக்கான்னு தான் போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 கன்று தான் இருக்குது மொத்தமாகவே. அதுவும் ஒரு பை தான் இருக்குது. என்னடா ஓகே ஒரு ஆக்ஸு, அதான் இந்த வச்சு தான் நம்ம மேல் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமே ஓப்பன் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. அப்போனா 2 பை இருக்குது. ஓகே 3 பை. என்னடா ஒன்று 5 பை நம்பர் ஏதோ மேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேப்பாக தான் இருக்கும். ஓகே 4 பை கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. வெற்றிகரமாக 4 பை தான் எடுத்துருக்கோம். சரி பரவாயில்ல. நம்ம யார் கண்களும் 4 இருக்குது நம்மக்கிட்ட. 3 வேணா என்னடா இது. ஆஹா பார்த்தீங்கன்னா கராசோ வந்து மேலே போகுது. ஓகே கராசோ எதாவது பேச விரும்புகிறீங்களா? என்ன ஆள் அணக்கத்தே காணும். ஏதோ வெயிட்டாக பிளான் போடுது போல். ஓகே 2 கொடுத்துட்டானுங்க அந்த ரூமில். சூப்பர். மொத்தமாக நம்மக்கிட்ட 6 பணப்பை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ 7 பணப்பை தான் மொத்தம் நம்மளோட இந்த ஃப்ளோரில், மிடில் ஃப்ளோரில். ஆஹா நல்ல வேலை கராசோக்கா கீழே போகிறாங்க. அக்கா நீங்கள் கீழே போயிட்டு அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அப்போ தான் நான் சீக்கிரம் எஸ்கேப் ஆகிட்டு போக முடியும். சரிங்களா? ஐயோ அக்கா கராசோக்கா பயமாக இருக்கா. இந்த எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க்கா. போவியா? நான் எவ்வளோ பெரிய பிளேயரு. ஏங்கிட்டே வா நீ. முடிஞ்சா கொள்ளுவா பார்த்துக்கோ. பார்த்துக்கோ. இப்போமே என்கிட்ட 9 பை இருக்குது. இப்போ நான் டக்குன்னு வெளியே போய்டுவோன்னு அர்த்தம். 9 பை கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? மொத்தம் இப்போ நம்மகிட்ட 11 பை இருக்குது. இங்கே ஏதாவது கண் வச்சுருப்பானுங்க. நமக்கு நிறைய கண்ணு தான். 4 கண்ணு இருக்குது நம்மக்கிட்ட. அந்த வந்து இந்த ரூமுக்கு தான் உதவும். பார்த்தீங்கன்னா அந்த கட்டையாக வச்சுருக்காங்களா அதெல்லாம் எடுத்துடும். இங்கே ஒன்றும் வைக்கலாம். ஏதாவது ஒரு பணி வச்சுருப்பானுங்க. இந்த ட்ராயிங்லாம் அப்படியே கிடக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண் இருக்கிறது பார்க்கவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நம்மக்கிட்ட 5 கண்கள் இருக்குது. இல்லை இந்த ரூமு எது இப்போ தான் பிறந்தோன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸு பரவாயில்ல. தரட்டும் இல்லை 12. இப்போனா என்ன இன்னும் 12 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 12 ஐயோ லேட்டாக குழம்புதே. 12 3 5 8 இன்னும் 18 பை ஃப்ரெண்ட்ஸ். அசால்ட்டாக எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இன்னும் நான் சொல்கிறேன் ஈஸியாக. ஆஹா கராசோக்க அப்பர் ஃப்ளோரில் என்ட்ரி போல். சரி சாய் ஓகே. ஐயோ வாய் ரொம்ப வளருது. அப்பர் ஃப்ளோரில் என்ட்ரின்னு காட்டி இப்படியாடா. என்னடா நீங்கள் அப்பர் ஃப்ளோரில் ஒரு 20 26 கிட்ட கிடச்சிச்சின்னா, 26லாம் கிடைக்காது. எப்படியும் ஒரு 23 கிட்ட கிடச்சிச்சின்னா நம்ம கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா வந்திருக்கு இந்த போதும். போங்கடா டே தம்பி ஓடுறா. இந்த ஹார்ட் மோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்புன்னு ஸ்பீடாக ஓடுற அந்த பவர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நீங்கள் தந்துடணும். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஜெராக்ஸ் எடுத்து ஒரு கண்ணு மாதிரி ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு கிடைக்கும். 5 கண்ணு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 16 பணப்பை. நம்மகிட்ட 16 கோடி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பணப்பைக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விடுங்க, எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிடுச்சு தேவையெல்லாம் பேசிட்டு விட்டுருங்க. ஆஹா என்ட்ரி போகும். 19 20 போடு. 19 தானே. என்னடா நான் தான் எக்ஸ்ட்ரா வேண்டிகிட்ருக்கேன் போல. 19 பணப்பை. இப்போ கீழே ஒரு 11 பணப்பை இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இங்கே ஒரு 2 3 கிடச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இங்கே மேலே தான் சுற்றிட்டு இருக்குது பேய். இன்னும் ரொம்ப நேரமாக அக்கா பேசவே இல்லை. என்னாச்சு? இருக்கீங்களா இல்லையா? என்னக்கா மட்டை தேங்காய் சொட்டை கிட்டலாம் பேசினது என்ன கதை? என்னடா ஒன்று கூட இங்கே வைக்கல. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க. 19 பணப்பை கிடச்சிருக்கு. மேல் ஃப்ளோர்லேயும் மிடில் ஃப்ளோர்லேயும். பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்துடும் தான். அதனால் அப்படியே போய்ட்டுருக்கோம். இதெல்லாம் போய்ட்டோம்.
ஆஹா, வேறு எங்கேயாவது எதாவது மிஸ் பண்ணவா? இல்லாட்டி அந்த இல்யூஷன் மேஜிக் பண்ணிங்கிறது கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பேய் கூட நம்ம டக்குன்னு கேம் முடிக்கணும்ல, என்ன சொல்கிறீங்க? அதனால தான். கராசுக்கா எங்கே இருந்தாலும் வராதிங்கக்கா, சரிங்களா? நான் இப்போ சீக்கிரமாக போயிட்டு கேம் முடிச்சு இன்னொரு கேம் இப்படியும் ஹார்ட் மோடுக்கு அப்புறம் நைட் மேர்லாம் விளாட மாட்டேன். நைட் மேர்லேயும் 30 ரெண்டும் விளாண்டாலும் ஒரே மாதிரி. என்னடா டேய் எங்கடா கொண்டு வந்து விட்ருக்கீங்க? டவுன் ஃப்ளோரில் கீழே இடத்துலலாம் நினைக்காத நேரம்லாம் விட்ருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே விட்ருவாங்கன்னு நினச்சா ஆஹா மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போய் அந்த லாஸ்ட் ரூமில் நின்றுட்டு அங்கே தான் மேலே தான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பும். இந்த ஏனையே நவுத்தி வைங்கன்னா எத்தனை எங்கடா கேட்குறீங்க நீங்கள்? கராசோக்காவுக்கு முதுகு வலியா அப்படின்னு நம்ம நம்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கராசோக்கு முதுகே கிடையாது. ஐயோ இதெல்லாம் காமெடின்னு சிரிக்காதீங்க, விட்ருங்க. நம்மக்கிட்ட வந்து 5 கண்கள் இருக்குது, 19 படம், இன்னும் 19 இடம் இருக்குது. நானும் நிறைய ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன். 20 21 ஓடு இதுக்குள்ளே எப்படியும் ஒன்று வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 22 பணப்பை, 6 கண்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பார்ப்பீங்களே, அவங்களும் சப்ஸ்கிரைப் லைக் என்னடா நம்மளும் நோக்கி வருது. கதை திறந்தே கராசோக்கை என்ட்ரி கொடுத்துரும் போல. இந்த இடத்துல நின்ன டக்குன்னு ரன்னு காமிக்குது. ஒரு கேமரா வச்சுருக்குமோ? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி காமிச்சிது. ஆஹா இந்த இடத்துல நிற்கக்கூடாது. ரெடி கரெக்டாக இந்த இடத்துல தான் நின்று. ஆமாம் கொஞ்சம் தள்ளி அந்த சைடு நின்று. ஆஹா இந்த இடமே டேஞ்சர் போல். சும்மா சவுறு இல்லாட்டி இல்லை அந்த பொண்ணு அவங்களுக்கு மட்டும் சரிக்கு ஓப்பன் ஆகி பார்க்குமான்னு தெரில. சரி கராசோக்கா நீங்கள் ரன்னு காமிச்சாலும் அந்த கதவை திறந்து தாண்டி உங்களால் வர முடியாது, புரியுதா? ஏன்னா அந்த கதவை திறக்கிறதுக்கு கை தேவைப்படுது. உங்ககிட்ட தான் கையே இல்லையாக்கா. நான் இன்னும் குழந்தை இல்லைண்ணா, சும்மா பயமுறுத்திட்டு இருக்கேன். உன்னை நிறைய வாட்டி விளையாடி உன்னை முடிச்சா விட்ருக்கேன். உன்னை இந்த வாட்டி முடிச்சு விட முடியாதா? இன்னும் ஒரு 8 பண்ண போய் உன்னை நீ கூட மேல் ஃப்ளோர் போயிட்டேன். உன்னை இந்த பிரச்சனையே இல்லை, நான் முடிச்சு வைக்கிற மாதிரி இந்த கேமை. 23 எங்கடா அப்படியே வைங்கடா, வரிசையாக வைங்கடா. ஆஹா காணுமே 23 24 ஃப்ரெண்ட்ஸ். 6 பண்ண போய் கிடைக்கும், 6 பண்ண போய் வேணும். எங்கே போய் நான் தேடுவேன்? ஆஹா அழகு கண்ணுலாம் இப்போ எதுக்கடா டேய்? நம்மகிட்ட தான் 3 கண்ணு இருக்குது, அதனால தான் 25 26 இன்னும் 4 அப்படி போடு. எப்படி இது பின்னாடி ஒன்று வச்சுருப்பானுங்க. ஆமாம் வச்சுருக்கானு ஃப்ரெண்ட்ஸ். 28 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பணம் போய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆமாம் இந்த வீடியோ விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். ஆஹா கராசோக்கு என்ட்ரி பார்த்துக்கலாம், எந்த சைடு வந்தாலும் முடிச்சு வைக்கலாம். கராசோக்கா எங்கே இருந்தாலும் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட தான் பவர் இருக்குல்ல, ஸ்பீடாக ஓடுற பவர். அதுவும் கொஞ்ச நேரத்துக்குறான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் அதுவும் தாக்கு பிடிக்கும். சரி எங்கே ஆள் காணோம்? இருக்கீங்களா? ஹலோ கராசோக்கு வந்து அவ்வளோதான் போல், அது மேலே செத்துருச்சு போல். என்னடா மேலே போகுது? அப்படியே இந்த கேம்லாம் விளாண்டிங்களா அப்படியே ஒரு இடத்துல நின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே போய்டும் அது. பணப்பை எங்கேயாவது இருந்தால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா இந்த கண்ணுலாம் எதுக்குடா டேய்? ஒரே ஒரு பணப்பை தாங்கடா டேய், ஒரே ஒரு பணப்பை தாங்கடா. இங்கே ஏற விட்டே விளாடவே மாட்டேன் இந்த சாப்டர் 1. டேய் சாப்டர் 1 முடிச்சிடுறேன்டா ஹார்ட் மோடில். அடா அளவு திரும்பி கீழே வந்துருச்சு. நானும் இது நல்ல வேலை இதுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு கண்ணு கூட இல்லைடா. அப்போதே அந்த கண்ணு பார்க்கும்போது எடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண தப்பு, அசால்ட்டாக இருந்துட்டோம். இப்போ அசால்ட் ஆறுமுகம் மாதிரி ஆனால் அக்கா நம்மளே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்னும் எந்த ஸ்பீச்சும் போடல, பார்த்துக்கணும். ஆஹா கீழே தான் வருது போல். ஐயோ அக்கா நீங்கள் பேசினே இருப்பே, நான் கிளம்புறேன். கராசோ அக்கா போய்ட்டுட்டா? அக்கா இப்போ மட்டும் வந்துடாதுக்கா. இந்த படிக்கட்டு வரும்போது நான் எத்தனை வாட்டி செத்துருக்கேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹார்ட் மோடெலாம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணால் இப்போ கடைசியாக 2வது வாட்டி அட்டம் நினைக்கிறேன். ஒரு வாட்டி தான் படிக்கட்டில் செத்துருக்கேன், விடுங்க அதெல்லாம் பற்றி எதுக்கு பேசிட்டு. கண்ணு கடைசியாக ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கண்ணை தான் அப்போவுமே எடுக்க வேண்டியது, அசால்ட்டாக இருந்துட்டு எல்லாம் போச்சு. ஓகே இதெல்லாம் பரவாயில்ல. இப்போ ஒரே ஒரு பணப்பை மட்டும் தாங்கடா டேய், எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி தேடுறேன். டேய் கண்ணாக அள்ளி தரானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில். என்ன பண்ணுறது? போன அந்த நார்மல் மோடு விளாடும்போது ஈஸி மோடு கண்ணே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆஹா மிடில் ஃப்ளோரு. ஐயோ எங்கே இருந்தாலும் வராதுக்காக்கா. ஒரு சீரம் எங்கேயாவது ஒரு பணப்பை குப்பையில் தேடுறான், எங்கேயோ கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் தேடின இடமா வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கன்னா போய் தேடுறது? ஒரு பணம் இங்கே வைங்க. டேய் இது மேலே ஒன்று வச்சிருக்க வேண்டியதான்டா. சரி இது பக்கத்துலேயே ஒன்று வச்சிருக்க வேண்டியதானே. தாண்டிலாம் போகிறோம், ஏதாவது ஒன்று இருக்காதான்? என்னடா உள்ள அத்தனை பேரை போய் சொல்லிக்குது. டேய் ஃபைன் த கீயா? எல்லா ரூம்லேயும் தேடி அலசி ஆராய்ச்சி பார்த்தாச்சு. இது வரைக்கும் அந்த கீ ஒன்று கண்டுபிடிச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் இப்போ நான் வேகமாக ஒன்றேண்ணா கீழே என்ட்ரி போகல கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பை தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்து பணம் போய் எடுத்துகிட்டு தான் தேரை விட்டு கிளம்புறோம். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம 1K சப்ஸ்கிரைப் எடுக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடைசி வரைக்கும் இந்த 30 பை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் போல். ஐயோ இது வேறு எப்போ போய் தொலைன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கேமில் என்னென்னா அது வரும்போது சவுண்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதனால் நம்ம நல்லா ஜாலியாக ஜாக்கிரதையாகவும் விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸோட மல்டிப்ளேயராக இருக்குது, அதெல்லாம் விளாண்டிங்கன்னா சரியான காமெடியாக ஜாலியாக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே தான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேர் இல்லை இங்கே. கராசோக்கை வந்து எங்கேயோ போயிடுச்சு போகலாம். அப்பர் ஃப்ளோரோ மிடில் ஃப்ளோரோ எங்கேயோ இருக்கட்டும், நம்ம போகலாம். எங்கே இருந்தாலும் வராது காக்கோ. சொல்கிறத பார்த்தா இந்த கேமை முடிச்சு வச்சுருவா போல. அவ கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கேமு. டேய் ஒரே ஒரு பணப்பை எங்கே இருந்தாவது கொடுங்கடா. டேய் நான் நவுற மாட்டேங்கிறான், பக்காக வருது மாட்டேன். டேய் தம்பி நவுறான். நவுந்துறான். என்னடா மின்னல் வெட்டு தான் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். டமால் இருந்து ஓகே இதெல்லாம் நடக்க விஷயம் தான், பார்த்துக்கலாம். நம்ம யார் பெரிய ப்ளோ வாய் வேறு கேம் ஸ்டார்டிங்லேருந்து வளரிட்டே இருக்குது. கராசோக்கை ஏதாவது சாபம் விட்டுதான்னு தெரில. இந்த கேமு ஏதோ சொல்ல வந்தேன் மறந்தே போச்சு. கராசோக்கா டேய் எங்கேயாவது ஒரு பணப்பை கொடுங்கடா. டேய் எங்கேயாவது ஒரு பணப்பை கொடுங்கடா. டேய் குண்டா எங்கடா இருக்கீங்க நீங்கள்? ஆஹா ஒரு இளமையும் கொடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. இதுக்கப்புறம் இங்கே என்ன வேலைக்கு ஆகாது. என்ன திரும்பி பக்கா? டேய் நவுறா தம்பி. போய் போல நவுந்துட்டான். டேய் பின்னாடி ஏதாவது ஒன்று கொடுத்து வைங்கடா. டேய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கராசோக்கிட்ட தான் கேமு போல். சரி பார்த்துடலாம். எங்கே டேய் எங்கே இருக்குது? என்ன ஏனையை நவுத்தி போட்டேன். ஏனையை நவுத்தி போடாமல் அதுக்குள்ளலாம் மாட்டி எடுத்து வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பணம் போய் டேய் அந்த இதை யாரா தொட்டான்? எங்கடா டேய் சாதிச்சு தெரியலக்கா. சரிக்கா இன்னொரு கேம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.